ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 3.5லம்மா ரெண்டாவது கணக்கு. தீட்டா ஒரு குறுங்கோணம் எனில் ஃபர்ஸ்ட் ஒன் sin θ = 1/25 எனும்போது sin of π/4 minus θ/2. செகண்ட் ஒன் sin θ = 8/9 எனும்போது cos of π/4 plus θ/2. இவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு sin θன்னு சொன்னாவே எதிர்பக்கம் பை கர்ணம் சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம sin a மைனஸ் b அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காசனுடைய மதிப்பு தேவை. இது மாதிரி நமக்கு பித்தாகோரியன் தொகுதிகளில் வந்திருக்கா 25ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது போகிறது பதிலாக அங்கே sin a மைனஸ் b ஃபார்முலா வச்சுட்டு அதிலிருந்து காசை கண்டுபிடிக்காமல் சைன் ஃபார்முலாவாக வர வச்சு போகிறதுக்கான வழியை பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் சாமி sin of π/4 minus θ/4 ஃபார்முலாது இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறான். சைனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாது, மாறும், குறி மாறாது. sin a cos b, ஏவுக்கு பதிலாக இது cos bக்கு பதிலாக θ/2. இது மாறி வந்துச்சுன்னா குறி மாறாது. ப்ளஸ் cos a இன்ட்டு sin b. ஓகே சாமி. sin π/4னா என்னது, 45 டிகிரி. π/4னா சாமி எத்தனை டிகிரி, 45 டிகிரி. சொல்லணும்னா 180 4ஆக பிரிக்கணும். நாங்கனா 16, மீதி 2, 5 20. ஒன்றும் இல்லை, இந்த ஆரையனை வந்து பாகியாக மாற்றுறதுக்கு எதாவது அதில் வகுக்கணும். π/180 வகுக்கணும். வகுக்கும்போது குறியை மாற்றி போகணும், இங்கங்கே கேன்சல் ஆகிடுமா, அதனால தான் சொன்னேன் 180 அப்படி 4ஆக பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது. இப்போது இதனுடைய மதிப்பு என்னது, sin 45 டிகிரி மதிப்பு 1/√2 இன்ட்டு cos π/2 ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளஸ் cos π/4 மதிப்பும் அதுதான் 1/√2 இன்ட்டு sin π/2. இப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்க நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பொதுவாக இருக்கிறத பரிசாமி சாதாரண மொழி எண்களில் பார்க்க வேண்டியது, உறுப்புகளில் பார்க்க வேண்டியது. பொதுவையில் எடுத்துட்டா ப்ராக்கெட் போடணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணிக்கோங்க. இது 1 டைம், இது 1 டைம், ஒரு cos π/2 அதான் வரும், ப்ளஸ் sin of π/2. இப்போ எனக்கு காசனுடைய மதிப்பு தெரிஞ்சால் தான் நான் இதை அப்ளை பண்ண முடியும். எனக்கு காசனுடைய மதிப்பு தெரியாது, சைனை வச்சு தான் நான் போடணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது sin ஸ்கொயர் ஆஃப் π/4 மைனஸ் θ/2 ஈக்குவல் டு, இதை ஸ்கொயர் பண்ணால் எங்கே ஸ்கொயர் பண்ணக்கூடாது சாமி, இங்கே சைனுக்கு மேலே தான் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் ரைட் சைடு ஸ்கொயர் பண்ணணும். இது பெருக்கலாக இருக்குது, அதனால் ஸ்கொயர் ஆனது ரெண்டுத்துக்கும் சொந்தம், இதுவும் ஸ்கொயர் ஆகிடும். cos θ/2 ப்ளஸ் sin θ/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போது ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் நடுவில் பெருக்குள்ள வகுத்து இருக்கும்போது ஸ்கொயர் ஆனது இதுக்கு சொந்தம் இதுக்கு சொந்தம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர் வரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் பை 2. இதை போனால் ஃபார்முலா விடத்தில் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், cos ஸ்கொயர் θ/2 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் sin ஸ்கொயர் θ/2 ப்ளஸ் பண்ணும்போது அப்படி தான் போடணும். ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, மைனஸ் தான் மைனஸ், மூணுத்தையும் பெருக்கணும். ஸோ 2 டைம்ஸ் இது இங்கே போய்ட்டு 2 கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா இது தீட்டாவினுடைய மதிப்பு, இது மடங்கு. 2 இன்ட்டு ஏபின்னு போடுவோம் இல்லையா, அப்போ cos θ/2 இன்ட்டு sin θ/2. cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ, இங்கே தீட்டாவோட மதிப்பு சமமாக இருக்கும், அதனுடைய மதிப்பு என்னது 1. ஸோ 1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு cos θ/2 இன்ட்டு sin θ/2. அப்போ இதுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா வரணும், அது எந்த வடிவத்தில் வரணும் சாமி, நமக்கு சைன் வடிவத்தில் வரணும். ஓகேவா? என்ன ஃபார்முலானா 2 இன்ட்டு போட்டிருக்காங்க, சைனு காசு வந்திருக்கு, தீட்டாவோட மதிப்பு சமமாக இருக்குன்னா sin 2θ ஈக்குவல் டு 2 இன்ட்டு sin θ இன்ட்டு cos θ. இது எப்படி வரும்னா sin 2θ பதிலாக sin a ப்ளஸ் b ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக θ, பிக்கு பதிலாக θ, ஒரு θவையும் ஒரு θவை கூட்டினா 2 θ வரும் இல்லையா, அந்த அடிப்பில் 2 டைம் sin θ இன்ட்டு cos θன்னு வரும். θவுக்கு பதிலாக θ/2 இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபார்முலா என்னது 2 இன்ட்டு cos θ/2 இன்ட்டு sin θ/2ன்னு பார்த்தா sin 2θ. ஸோ sin 2 இன்ட்டு θவுக்கு பதிலாக இருக்குது சாமி θ/2. இங்கே கேன்சல் பண்ணால் முன்னாடி தான் கேன்சல் பண்ணக்கூடாது, இந்த 2 சைடும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதாவது தீட்டாவின் பாதி போல் 2 மடங்கு, அது பாதி என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் sin θன்னு மட்டும் வருமா, sin θவின் மதிப்பு என்னது ஃபஸ்ட்டு கணக்குக்கு 1/25. ஸோ 1/25
எது மதிப்பு சாமி? லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் π/4 மைனஸ் θ/2 implies sin square of π/4 minus θ/2 equal to 1/2 இன்ட்டு இப்போ சாமி ஒரு முழியன் ஒரு பின்னையன் அப்படி நடுவில் ப்ளஸ் வச்சுன்னா குறுக்க பெருக்கி கூட்டி பை பண்ணும். ஒரு 25 25 கூட 1 சேர்த்தா ஃபார்முலா தப்பாக எழுதிக்கிறேன், சாரி. இங்கே பாரு சாமி, இது மாறி வந்துச்சுன்னா குறி மாறாது. ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ், சாரி சொல்லும், இது என்னது மைனஸ். ஸ்கொயர் வரும்போது இது ப்ளஸ் வரும், இது என்ன வந்துடும்? மைனஸ் வந்துடும். இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், மைனஸ் ஸோ மைனஸ் ஓர் 25 25 1 கழிச்சா 24 24/25. இது கேன்சல் பண்ணால் சமயம் வரும், 12 வருமா, நடுவில் பெருக்கிறதுனால. ஸோ ஓர் 12/25. எனக்கு என்னது? ஸ்கொயர்னுடைய மதிப்பு தான் கிடச்சிருக்கு. எனக்கு எது தேவை? ஸ்கொயர் இல்லாமல் தேவை. அந்த ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணணும்? நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரைட் சைடு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். தேர்ஃபோர் sin of π/4 minus θ/4. π/4னா ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும் முன்னாடி சமயம் இது கேன்சல் ஆகிடுமா? அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன சமயம் வரும்? குறுங்கோணம்னு சொல்லிட்டாங்க அது. ஸோ குறுங்கோணம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு எத்தனை டிகிரிக்குள்ளே வரணும்? 90 டிகிரிக்குள்ளே வரணும். அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும், அதனால் எடுக்க வேண்டிய அவசியம்னு சொன்னேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12/25. நடுவில் வகுத்தல் வந்ததுனால இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது 12க்கும் சொந்தம், 25க்கும் சொந்தம். இதை ஒரு ஸ்கொயர் நம்பர் வடிவத்தில் எழுதுனா 4 3 12 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. நடுவில் பெருக்கல் வந்ததுனால ஸ்கொயர் ரூட் ஆனது 4க்கு சொந்தம் 3க்கு சொந்தம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எழுதலாம், 2 ஸ்கொயர் எழுதலாம். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும். அப்போ வெளியே எடுக்கும்போது 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை இது யாருடைய மதிப்பு? 5 மதிப்பு. இங்கே போட்டுக்கலாம். தாங்க 4 3 12 அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா 4 வெளியே எடுத்தால் 2 கிடைக்கும். 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை எதனுடைய ஸ்கொயர் ரூட் 25, 5னுடைய ஸ்கொயர், எதனுடைய ஸ்கொயர் 25, 5 ஸ்கொயர் 25. இங்கே போட்டுடலாம். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அப்புறமா சொல்கிறேன். செகண்ட் கணக்கு போட்ட பிறகு சொல்கிறேன் செல்லும். ரெண்டாவது கணக்கு sin θ ஈக்குவல் டு 8/9 சொல்லிட்டாங்க. எனவே cos ஆஃப் π/4 ப்ளஸ் θ/2 ஈக்குவல் டு cos a ப்ளஸ் b ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் காஸ் மாறாது. அப்போ cos ஏவுக்கு பதிலாக π/4 இன்ட்டு cos பிக்கு பதிலாக π/2. இது மாறாமல் இருந்துச்சுன்னா குறி மாறிடும். அப்போ சைன் போடணும். சைன் π/4 இன்ட்டு சைன் π/2. காஸ் π/4னா என்னது? 45 டிகிரி. அப்போ சைன் காஸ் π/4னுடைய மதிப்பும் 1/√2 தான். சைன் π/4னுடைய மதிப்பும் 1/√2 தான். இங்கே என்ன இருக்குது? காஸ் π/2, இங்கே சைன் π/2 ஈக்குவல் டு பொதுவாக வெளியே எடுத்துட்டா இது வந்துடுமா? ஸோ பொதுவாக எடுத்த ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். 1 டைம் இது 1 டைம். காஸ் π/2 மைனஸ் சைன் π/2. முதல் கணக்கு வர மாதிரி தானே வச்சு. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சாமிங்க. 1/2 இன்ட்டு 1 மைனஸ் சைன் θ. சொல்லுங்கள். 1/2 இன்ட்டு 1 மைனஸ் சைன் θ. மீது எல்லாம் அப்படியே போட்டுக்கலாமா? ஸோ ஃபைனலாக வர்றது 1/√2 இன்ட்டு வெறும் இது எப்போ ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஆஃப் π/4 ப்ளஸ் θ/2 ஸ்கொயர் பண்ணால் இதை ஸ்கொயர் பண்ணால் ஃபைனலாக வரும் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் சைன் θ. ஓகே, 1/2 இன்ட்டு 1 மைனஸ் சைன் θ மதிப்பு 8/9. 1/2 இன்ட்டு 9 9 9லேருந்து 8 கழிச்சா 1/9 ஈக்குவல் டு 1 1 9 9. ஓகே, 9 2 18. இப்போ எனக்கு என்ன தேவை? ஸ்கொயர் தேவையில்லை, வெறும் காசு மட்டும்தான் தேவை. அப்போ லெஃப்ட் சைடு என்ன பண்ண போகிறேன்? நான் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். லெஃப்ட் சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரைட் சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். குறுங்கோணம் சொன்னதுனால முதல் கால் பகுதி. அப்போ காஸ் θவும் ப்ளஸ் தான் வரும், சைன் θவும் ப்ளஸ் தான் வரும். 90 விட கம்மியாக வரும்போது. அதனால் இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். உங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன போட வேண்டிய அவசியம் இல்லை, ப்ளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆனது 1க்கு சொந்தம், 18க்கு சொந்தம். 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருந்தாலும் ஸ்கொயர் இருந்தாலும் 1 தான் கிடைக்கும். பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. 9 2 18 போடலாமா?
பை 1 பை இந்த ஸ்கொயர் ரூட் நடுவில் பெருக்கல் வச்சுருந்தா ஸ்கொயர் ரூட் ஆனது 9க்கு சொந்தம் 2க்கு சொந்தம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மதிப்பு 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இது காஸ் ஆஃப் பை பை 4 ப்ளஸ் டீட்டா பை பை 2. உங்களுக்கு குரூப் எக்ஸாமில் இல்லைனா ஒன் வேர்டில் கேட்குறாங்கன்னா இது எப்படி போடணும்னு ஈஸியாக சொல்லித்தரேன் சாமி. இங்கே பாருங்கள் 25 இருக்குது, மேலே என்ன இருக்குது 1 இருக்குது. 25லேருந்து எதை கழிச்சா 1 கிடைக்கும்? 24. ஓகேவா? அப்போது அந்த 24 என்ன பண்ணணும்னா 24/25 போட்டுக்கணும். இன்ட்டு பாதி ஆக்கிடணும். ஏன் இந்த டீட்டா ஃபுல்லாக 90 டிகிரியை பாதி ஆக்கினா 45 டிகிரி. இந்த டீட்டாவையும் பாதி ஆக்கி வச்சுக்கிறாங்க. அப்போ பாதி ஆக்கிடுங்க. பாதி ஆக்கிட்டு என்ன கிடைக்கும்? 12/25. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. நான் ஒரு ஆன்சரு 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/5. 4 இன்ட்டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாமும் 12 வரும் இல்லையா? 4 வெளியே எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/5. அப்போ இதுக்கு சொல்லுங்கள் எப்படி ஸ்டார்ட்டாக சொல்வீங்க? 8/9 அப்படின்னு சொன்னால் இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ? அவ்வளோதான். வித்தியாசம்னா கழிக்கணும் இல்லையா? 25க்கு 1க்கு வித்தியாசம் 24. 24/25 போடணும். இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 1. 1/9 பாதி ஆக்கணும். அப்போ 1/2. ஓகே. அப்போ பெருக்குன்னா நான் ஒரு சமயம் 9 9 2 9 18. இதுக்கு என்ன எடுக்கணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆன்சர் வரும். ஓகே செல்லம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூம்மா.